இப்போ நம்ம வந்திருக்கிற ஆலயம் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் ஆலயம். வைணவத்தில் மங்களாசாசனம் பெற்ற தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவத்தில் பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மங்களாசாசனம் பெற்ற தலங்களில் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்குவாங்க. வடகலை ஆகமம், தென்கலை ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இதில் தென்கலை ஆகமத்தின் அடிப்படையில் அமைந்த திருக்கோட்டியூர் என்பது இந்த தலம். திருக்கோஷ்டியூர் அப்படின்னு இந்த தலத்துக்கு தற்போதைய பெயர் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. மங்களாசாசனம் பெற்ற தலங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைப்பாங்க. முதலாழ்வார்களில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார் இந்த தலத்தில் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார் முதலிய ஆழ்வார்கள் 5 ஆழ்வார்கள் இங்கே வந்து மங்களாசாசனம் பெற்ற ஒரு அற்புதமான திவ்ய தேசம். விமானங்களில் ஷடாங்க விமானம், அந்த மாதிரி நிறைய வகைகளில் இதில் அஷ்டாங்க விமானம் என்ற ஒரு விமானம் அமைந்திருக்கிற உத்தரமேரூரில் ஒரு கோவில் இருக்குது. அதே போல் நம்ம திருக்கோட்டியூரில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த சௌமிய நாராயண பெருமாள். பொதுவாக பெருமாளுடைய திருக்கோலங்கள் வந்து நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம், ஒப்பிலியப்பன் நின்ற கோலம். நம்ம திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமான் வந்து சயன கோலம் அல்லது கிடந்த கோலம். இப்போ லட்சுமி நரசிம்மர் போன்ற பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த கோலம் என்று சொல்லக்கூடிய அமர்ந்த நிலையில். இந்த 3 திருக்கோலங்களையும் ஒரே கோவிலில் பார்க்கலான்னா அது திருக்கோட்டியூரில் பார்க்கலாம். நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் 3 அடுக்குகளாக கீழே உள்ள கருவறை, அதற்கு மேல் முதல் தலம், அதற்கு மேல் 2ஆம் தலம் என்று 3 தலங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு திவ்ய தேசமாக இது விளங்குகிறது. இந்த வைணவ திருத்தலத்தில் மிக முக்கியமானது என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி 2 ஆகமங்களில் இங்கிலீஷில் யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருமண் இட்டால் அது வந்து வடகலை ஆகமம், வைகானசம் அப்படின்னு பேர். நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. இங்கே வந்து திருமாலுடைய திருப்பாதம் போல் அமைந்திருக்கிற நாமம். இது வந்து தென்கலை ஆகமம்னு சொல்லுவாங்க. இதை பாஞ்சராத்திரமம், தென்கலை ஆகமத்துக்கு பாஞ்சராத்திரமம் அப்படின்னு பேர். ஆழ்வாராதிகள் வந்து பெரும்பாலும் நம்ம தென்கலை ஆகமத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த தென்கலை ஆகமத்தில் வந்து பாஞ்சராத்திரமம் அப்படிங்கிற ஆகமத்தில் தான் இந்த பிரபத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வைணவ தத்துவம், பெருமாளிடத்தில் தம்மை முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி தத்துவம், வைணவத்தினுடைய மிக உயர்ந்த தத்துவம் சரணாகதி தத்துவம் தான். பெருமாளிடத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற அந்த உயிருக்கு அவன் புருஷோத்தமனாக இருந்து 4 நிலைகளில் பெருமாள் வந்து அருள் செய்கிறாருன்னு சொல்கிறார். பிரத்யும்னன் அப்படிங்கிற பெயரில் பெருமாள் வந்து படைக்கிறார். வாசுதேவன் என்ற பெயரில் காக்கிறார். சங்கர்ஷ்ணன் என்ற பெயரில் அழிக்கிறார். அனிருத்தன் என்ற பெயரில் அவர் அருளுகின்றார், முக்தி அருளுகிறார். அதுக்கு வந்து முக்தின்னு சொல்ல மாட்டாங்க, பரமபதம் என்று சொல்வார்கள். அதுபோல பெருமாள் வந்து 4 நிலைகளில் இந்த உயிருக்கு என்ன பண்ணுறாரு, உதவியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வைணவத்தில் மிக முக்கியமானது திருமண் இட்டுக்கொள்ளுதல். சங்கு சக்கரம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரம். சங்கு வந்து பாஞ்சஜன்யம் என்று பேர், சக்கரத்துக்கு பேர் சுதர்சனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2ஐயும் பெருமாள் ஏந்திருக்கிறார். அதனால தான் பெருமாள் திருக்கோவில்களின் அடையாளமாக பெருமாளுடைய திருப்பாதமே அமைந்திருக்கின்ற அந்த திருநாமம். நடுவில் இருக்கிறது திருமகள் என்ற பொருளில் சிவப்பு கலரில் இருக்கும், அது பார்த்துருக்கலாம். அது வந்து திருமகளாகவும், 2 பக்கமும் இருக்கக்கூடிய திருமண் வந்து பெருமாளுடைய திருப்பாதமாகவும் கருதப்படுகிறது. அதை தன்னுடைய நெற்றியில் தரித்துக் கொள்வது வைணவத்தினுடைய மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. 5 இரவுகளில் நாரதருக்கு சொன்ன ஆகமம் பாஞ்சராத்திரம். அந்த அடிப்படையில் அமைந்தது தான் இந்த தென்கலை ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய. திருமால் 5 இரவுகளில் நாரதருக்கு அருளியது. ராத்திரம் என்றால் ராத்திரி என்ற ஒரு பொருள். அடுத்தது பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய 5 ஒழுக்கங்கள். வைணவத்தினுடைய ஒரு வைணவனாக இருக்கிறவங்க 5 ஒழுக்கம்: திருமணிட்டுக் கொள்ளுதல், சங்கு சக்கரம் கைகளில் பொருத்தி கொள்ளுதல். சைவர்கள் வந்து நந்தியம் பெருமானையும் சூலக்கூரையும் பொருத்திக்கிறாங்க. அது மாதிரி சங்கு சக்கரம் தங்களுடைய கைகளில் பொருத்திக் கொள்வது. ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை
சதா சர்வகாலமும் தியானித்தல். அடுத்தது 5வது தன்னுடைய பெயரோடு தாசன் என்பதை இணைத்துக் கொள்வார். இப்போ ராமானுஜதாசன் அப்படின்னு அவர் பெயரை இணைச்சுப்பாங்க. இங்கே தான் திருக்கோட்டியூர் நம்பி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குரு பரம்பரையை சார்ந்த ஒரு குருநாதர் இருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு ராமானுஜர் வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர் ராமானுஜர். அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பிட்டு அந்த ஓம் நமோ நாராயணா என்ற அந்த உலகமகா மந்திரம், இந்த நாராயணா என்ற மந்திரத்தை தனியாகவே சிறப்பித்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், பாசுரம் பாடியிருக்கார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டு. அதில் சொல்றார், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த உலகத்திலேயே தாயை விட சிறப்பானவங்க இருக்க முடியாது. ஆனால் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன்றார். யாரு? திருமங்கை மன்னன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாராயணா என்ற நாமம் என்று சொல்றார். அந்த நாமத்தினுடைய உட்பொருளை உபதேசமாக கேட்கறதுக்காக, ஏன்னா குரு மூலமாக தான் உபதேசம் கேட்கணும், கண்டவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது. குரு அனுபவபூர்வமாக அதை உபதேசிப்பார். அப்படி திருக்கோட்டியூர் நம்பிகிட்ட வந்து அவர் பல முறை 17 முறை என்று கர்ண பரம்பரை செய்தி சொல்லுது. 17 முறை அவர் கதவை தட்டிய பொழுது, யார் என்ற பொழுது, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அவர் திறக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் தங்கள் தாசன் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு 18வது முறை சொன்ன பொழுது நம்பி என்ன சொன்னாரா, கதவு திறந்திருக்கிறது உள்ளேவா. ஏன்னா நான் என்ற அகங்காரம் யாருக்கு நீங்குகிறதோ அவர்கள் தான் உபதேசம் கேட்க தகுதியுடையவர்கள். இன்னைக்கு சொல்றதுக்கு அப்போ எவ்வளோ தகுதி இருக்கணும் பாருங்க. உபதேசம் கேட்கறதுக்கே நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்போ அடியேன் என்று சொல்லும் பொழுது உள்ளே, அதுதான் வைணவத்தினுடைய சரணாகதி தத்துவம். அதுக்கு வந்து நமக்கு 2 தத்துவம் சொல்லுவாங்க, மர்க்கட நியாயம், மார்ச்சால நியாயம்னு சொல்லுவாங்க. குரங்கு குட்டி தத்துவம், பூனைக்குட்டி தத்துவம். குரங்கு குட்டியை பிடிக்காது, குட்டி தான் குரங்கை பிடிச்சிக்கும், தாய் குரங்க. அந்த மாதிரி பக்தன் பெருமாளை பிடித்துக் கொள்வது ஒரு தத்துவம். இன்னொன்று பூனைக்குட்டி தத்துவம். எது அப்படின்னா, பூனைக்குட்டியை குட்டி போய் பிடிச்சிக்காது பூனையை, குட்டி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த தாய் பூனை கவனமாக அதை என்ன பண்ணும், தன்னுடைய வாயினால் கவ்வி கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வைக்கும். குட்டி போட்ட பூனை ஒரே இடத்துல வச்சிருக்காது, குட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வாடைக்கு ஏதாவது விலங்குகளால் துன்பம் வந்துருமோன்ட்டு மாறி. அது மாதிரி பெருமாள்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டீங்கன்னா உன்னை அவர் பார்த்துக்குவார். உன்னை தவறான பாதிக்க அவர் விடமாட்டார். அவர் ஒன்று என்ன பண்ணுவார், நீ அப்படியே போகணுன்னு இந்த ஆத்மா நினைச்சா கூட பெருமாள் என்ன பண்ணுவார், பிடிச்சி கொண்டு வந்து தன்னுடைய அந்த சரணத்தில், சரணம் என்றால் திருவடியில் வச்சுப்பார். அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தில் இந்த திருக்கோட்டியூர் நம்பிட்டு அவர் அந்த உபதேசம் கேட்க போகிறார். அப்போ திருக்கோட்டியூர் நம்பி சொல்கிறாரு, இது மகாமந்திரம், இதை வந்து பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது, நீ அந்த பக்குவத்திற்கு வந்திருக்க, அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த மந்திரம் உன்னை போல பக்குவமுடையவர்களுக்கு தான் போகணும், மற்றவங்களுக்கெல்லாம் போனால் நீ நரகத்திற்கு போயிடுவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமானுஜர் பணியோடு கேட்குறார், இதை கேட்டவர்களுக்கு என்ன கிடைக்கணும்னு, பெருமாளுடைய பரமபதம் கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, திருக்கோட்டியூர் நம்பிட்டு விடை பெற்று கொண்டு அவரை விழுந்து வணங்கிட்டு நேராக வரார். வைணவத்தில் கும்பிடுதல் அப்படின்ற சொல்ல மாட்டாங்க, சேவித்தல். ஆண்டாளுடைய திருப்பாவையில் வரும், சென்று நாம் சேவித்தால்னு வரும். இந்த கும்பிடுதல் இந்த மாதிரி சொல்லலாம் அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வணங்குதலில் கூட ஒரு சேவித்தல், பெருமாள் சேவை சாதிக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சில அந்த வைணவத்திற்கே உரிய சில திருக்கண் அமுதுன்னு பேர். பாயாசம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பெருமாளுடைய திருக்கண் பட்ட அமுது, திருக்கண் அமுது. ரசம் நம்ம சொல்கிற சாத்தமுதுன்னு சொல்லுவாங்க, அமுது படையல்னு சொல்லுவாங்க, அக்கார அடிசில்னு சொல்லுவாங்க. சர்க்கரை பொங்கல் வேறு, அக்கார அடிசில். இந்த மாதிரி நல்ல தூய தமிழ் சொற்களை அழகாக பயன்படுத்துவாங்க வைணவத்தில். அப்படி அவரிடத்தில் சேவித்து விட்டு என்ன பண்ணுறாரு, ராமானுஜர் அந்த கோபுரத்து மேலே ஏறி என்ன பண்ணுறாரு, உறக்க அந்த மகாமந்திரத்தினுடைய பொருளை எல்லோரையும் அழைத்து சொல்லி விடுகிறார். உடனே திருக்கோட்டியூர் நம்பிக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் அவ்வளோ சொல்லி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே திருக்கோட்டியூர் நம்பிட்ட பணிவாக சொல்கிறார், குருநாதா, நான் ஒருவன் நரகத்திற்கு போனாலும் கேட்ட இந்த பாவப்பட்ட மக்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, அவர்கள் அனைவரும் புனிதம் அடைந்து சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, இவர்களுக்காக நான் ஒருவன் நரகத்திற்கு போகிற தயார்னு சொன்னோடனே திருக்கோட்டியூர் நம்பி என்ன பண்ணாரா, கண்களில் தன்னுடைய மாணவரை நினைத்து கண்களில் அந்த நீரை வார்த்து அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான, அதுதான் ராமானுஜருடைய, இங்கு அந்த உபதேசம் பெற்ற ராமானுஜர் தான் இங்கே நம்ம திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் அங்கே இருக்கார். இன்னமும் அவருடைய அந்த திருவுருவம் அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி
அந்த ராமானுஜர் பல சாதனைகளை, பல புரட்சிகளை இந்த வைணவத்தினுடைய தென்கலை ஆகமத்திற்குரிய பாஞ்சராத்திர ஆகமத்துக்குரிய ஸ்ரீ வைஷ்ணவம், வைணவத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவம் என்ற ஒரு ரீஃபைன்டு வைஷ்ணவத்தை என்ன பண்ணுறாரு ராமானுஜர் கொண்டு வர்றார். அவர் தான் இந்த திருமண் என்று விடுகின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வருகிறார். ஏன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமண் பற்றிய குறிப்புகள் கிடையாது, சங்கு சக்கரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இந்த திருமண் அடையாளத்தை கொண்டு வந்தவர் யாரு? மகான் ஸ்ரீ ராமானுஜர். அதனால தான் பல பேர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் ராமானுஜதாசன் என்ற பெயரை வைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருக்கோட்டையும் நம்ம வந்திருக்கிறோம். கவனிங்க, இதில் வந்து கோட்டம், கோடு, கோட்டி இதெல்லாம் என்னதுன்னா வருத்தம், துன்பம் என்ற பொருளை தரும். அவங்களுடைய தேவர்களுடைய மன வருத்தத்தை போக்கிய தலம். அந்த தமிழில் உள்ள உச்சரிப்பை வைத்து கோட்டம் ஓட்டியூர். கோட்டம்னா மனக்கோணல், மன வருத்தம். அதனால திருக்கோட்டியூர் அப்படின்னும். தேவர்கள் எல்லோரும் இங்கே வந்து ஒரு கோஷ்டியாக அமர்ந்து இங்கே திருமாலிடத்தில் பணிந்தார்கள். எனவே இது திருக்கோஷ்டியூர். கோஷ்டி என்ற ஒரு சொல்லால் 2 பக்கமும் விளக்கம் சொல்றாங்க. இன்னொன்னும் இருக்கு. நரசிம்ம அவதாரம் இரணியனுக்கு அவனுடைய அந்த இதை வதம் செய்வதற்காக எடுப்பதற்கு முன்னால், இப்போ நம்ம இன்னைக்கு திரைப்படங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு முன்னோட்டம், டீசர், அந்த மாதிரி அந்த நரசிம்ம அவதாரம் எப்படி இருக்கும் என்பதை காட்டிய தலம் இந்த தலம். தேவர்களுக்கும் அந்த முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் பின்னால் நடக்கப் போகின்ற அவதாரமாகிய நரசிம்ம அவதாரம் எப்படி இருக்கும் என்று, நரசிம்ம அவதாரத்தை எப்படி இருக்கும் அதனுடைய இதுன்றதை என்ன பண்ணார், ஒரு முன்னோட்டமாக காட்டிய தலம் இந்த திருக்கோட்டியூர் என்று சொல்கிறார்கள். இது வந்து இந்த பகுதியிலேயே மிக முக்கியமான ஒரு தலம். பெருமாளுடைய குணங்களில் சௌலபியம் அப்படின்னு ஒரு குணம் சொல்லுவாங்க, கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க. வாத்சல்யம், சௌலபியம், எளிவந்த தன்மை. பெருமாள் வந்து எல்லாருக்கும் எளிவந்த தன்மையாக தான். பெற்ற தாயினும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சொல்றார். அது மாதிரி பேயாழ்வார் பாடியிருக்கிறார், நம்முடைய பூதத்தாழ்வார் பாடியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பெரியாழ்வார் நமக்கு தெரியும், விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயர் கொண்டவர். அவர் பெரியாழ்வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த பெரியாழ்வார் ஏன் அவர் பெரியாழ்வார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவர் திருமாலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பணி செய்த காரணத்தினால் அவரை எல்லோரும் பெரியவர். இப்போ நம்ம வந்து சிவாச்சாரியார்களை, பட்டாச்சாரியார்களை சுவாமிகள்னு கூப்பிடுறோம் இல்லையா, ஏன் அவங்க சுவாமிகிட்ட இருக்கிறதுனால அவங்களையும் என்னன்னு கூப்பிடுறோம், சுவாமிகள்னு வணங்குறோம். அது மாதிரி நமக்கெல்லாம் பெரியவர் அவர் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாரை வணங்குவார்கள். அந்த பெரியாழ்வார் தான் பெருமானுக்கே பல்லாண்டு பாடியவர். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் யாரு? பெரியாழ்வார் அப்படின்னு பார்க்குறோம். பல்லாண்டு, அதுதான் வைணவத்தினுடைய முதல் திருப்பாசுரமாக 4000 திவ்ய பிரபந்தத்தில் அப்படி திறந்த உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அதில் எல்லாரையும் பாராட்டுறார். சங்க பாராட்டுறார், சக்கரத்தை பாராட்டுறார், அவருடைய வல மார்பில் வாழ்கின்ற திருமங்கையாக இருக்கக்கூடிய திருமகளை பாராட்டுகிறார். கடைசியாக சொன்னார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுனர். நாங்கள் என்ன பண்ணணும், அடியார்களோடையும் பிரிவு இருக்கக்கூடாது, அடியார்கள் உங்ககிட்டையும் பிரியக்கூடாது, நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் வைணவத்தினுடைய மிக முக்கியமான பாடல். ரொம்ப முக்கியமான பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்கிறாங்க, சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. வைணவத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவம் இதான். இப்போ வைணவத்தை அப்படியே பிழிஞ்சு சாரா கேப்சூல் மாதிரி ஆக்கணும்னா இந்த ஒரு பாட்டில் அடங்கும். சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். உன் திருவடியை நாங்கள் வந்து காலங்காத்தால் எந்திரிச்சு வந்து வணங்குறோமே, அது எதுக்குன்னு கேட்டுக்கோ. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. நான் உங்களுக்கு குற்றேவல் செய்கிறது அப்படின்னா, காலால் இட்ட வேலையை தலையால் செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓடும் புள்ள உடையாரம் புள்ளன்னுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி சொல்கிற வேலையை செய்கிறது எடுபடி. அந்த வேலை செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன் நீ சொன்னா உனக்கு செய்கிறதுக்கு. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றை பறை கொள்வான் இன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம்
உமக்கே நாம் ஆட்செய்கின்றோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் என்பாவர். இந்த பிறவியில மட்டுமல்ல, 7 பிறவி மட்டும் இல்லை, எழுகின்ற பிறவிதோறும் உனக்கு நாங்கள் அடியவர்களாக பிறக்கணும், உனக்கே நாங்கள் தொண்டு செய்யணும். வேற ஏதாவது எங்களுக்கு ஆசை இந்த பிறவியில் இருந்துச்சுன்னா அதையும் மாற்றி விட்டுரு. மற்ற நம் காமம்னா இந்த இடத்துல ஆசை, மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் என்பாவை. இதான் வைணவத்தினுடைய இது. பெருமாள் புருஷோத்தமன், உயிர்கள் எல்லோரும் ஸ்திரீ என்பது வைணவத்தினுடைய கோட்பாடு. பெருமாள் மட்டும்தான் புருஷோத்தமன். இதில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருமே என்னது, ஆன்மா என்பது பெண். எனவே இந்த பெண்ணாகிய ஆன்மா புருஷ குணங்களோடு இருக்கக்கூடிய, புருஷன் என்பது ஒரு குணம், புருஷ குணங்களோடு இருக்கக்கூடிய திருமால் திருவடியை அடைவது தான் பரமபதம் என்று சொல்கிறார். பரமபதம்ங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவது, அதுதான் பரமபதம். பரம், விபவம், வியூகம், அர்ச்சை, அந்தர்யாமின்னு 5 நிலைகளில் பெருமாள் அருள் செய்கிறார். பரமபதத்தில் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் பரம்னு பேர். தசா அவதாரங்கள் எடுக்கிறார் இல்லையா. அடுத்தது அவர் படைத்தல் காத்தல், இப்போ சொன்னனே வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யும்னன், இந்த மாதிரி இருக்கிறார். அது 3 நிலைகள் முடிஞ்சிருச்சு. இந்த 4வது நிலை தான் நம்ம கோவில்களில் பார்க்கக்கூடிய அர்ச்சை, அர்ச்சித்து வழிபடக்கூடிய அர்ச்சா வடிவங்கள். அதுதான் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம். இப்போ நம்ம 4வது நிலைக்குள்ள இருக்கிறோம் எல்லாரும். 4வது நிலையில் அர்ச்சித்து வழிபடுகின்ற கோலங்கள், அதுதான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். சயன கோலம், பெருமாள் படுத்திருக்கிற கோலம். அதுக்கு அனந்த சயனம் என்று பேர். என்ன சயனம்? அனந்த சயனம். அவர் ஆதிசேஷன் மேலே அனந்த சயனம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் அடுத்ததாக 5வதாக சொல்கிறது தான் அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமிங்கிறது உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கக்கூடிய, அந்தர்னா உள்ள வியாபித்து இருக்கக்கூடிய திருமால். அவர் அந்தர்யாமியாக உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கிறான். இப்போ நம்ம பார்க்குற கோயில்கள் அத்தனை என்னது, அர்ச்சை என்ற நிலையில் இருக்கக்கூடிய கோயில். இங்கே வைகுண்ட ஏகாதசி போன்ற திருமால் உற்சவங்கள் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படக்கூடிய ஒரு திருக்கோவில். இப்போ நம்ம அந்த கோவிலை வலம் கோவிலுடைய 3 நிலைகளில் இருக்கிற பெருமாளை நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஓம் நமோ நாராயணா.